Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. மேகமலை புலிகள் காப்பக விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலைக்கிராம மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் வழங்குவதோடு பல தலைமுறைகளாக வசித்து வரும் மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். மேகமலை புலிகள் காப்பக ஆக்கிரமிப்பு விவகாரம் தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த ஒரு மாதமாகவே பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த மேகமலை புலிகள் காப்பக திட்டத்தினால நேரடியாக பாதிக்கப்படும் சுமார் வருசநாடு பகுதியை சேர்ந்த 98 கிராமங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து வனத்துறை எதிர்த்து கடந்த ஒரு மாதமாக போராட்டம், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. இதை அவங்களோட ஒற்றை கோரிக்கை என்னன்னா, தங்களோட வாழ்வாதாரத்தை காப்பதற்காக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யணும்ன்றத ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி தான் அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று மேகமலை புலிகள் காப்பகம் அந்த விவகாரத்துக்கான வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு சார்பாக இந்த மக்களுக்காக ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யலாமா என்ற ஒரு வாதத்தை வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர். அதன்படி மீண்டும் இந்த பகுதியில் இருக்கும் மக்களை வெளியேற்றும் ஒரு முயற்சியாக இவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கக்கூடாது, வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும், புதிதாக வீட்டுமனை பட்டா கேட்பவர்களுக்கு அந்த இதை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் போக்குவரத்து, மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை துண்டித்து இவர்களை வெளியேற்றுவதற்காக உடனடியாக நடவடிக்கை இறங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவானது ஏற்கனவே அச்சத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு பெரும் பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிக மனவேதனை அடிக்கிறது. ஏன்னா காலங்காலமாக நாங்கள் 5 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா டைம் கூட்டம் எல்லாருமே இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. இங்கே வாழ்ந்த நிலத்தை இப்போ எங்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் யார் உண்மையான ஆக்கிரமிப்பாளர்கள் கேட்டால் வனத்துறை தான். இது ஜமீன் பூமி. இதில் 5583 ஏக்கரும் ப்ளஸ் 89 சென்ட் ஒரு தனியார் சொந்தமான ஒரு ஜமீனோட நிலத்துல நாங்கள் இருக்கோம். இதை நீங்க தான் ஆக்கிரமம் பண்ணிருக்கீங்க. இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இந்த நாட்டை விட்டு நீ எங்கே அங்கே போன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? என் பேரன் பேத்தி பூராமே எங்கள் வாழ்வாதாரமே இங்கே தான் இருக்குது. நாங்கள் யாருமே துன்படுத்தலை, நாங்கள் துயரப்படுத்தலை. நாங்கள் எங்கள் அளவுக்கு எங்கள் பிள்ளை ஊட்டியை வச்சு நாங்கள் வாழ்ந்துருவோம். காடு கரைக்கு நாங்கள் பிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நாங்கள் வாழ்கிறோம். வாழ்றதை விட்டுட்டு நீங்கள் வெளியேறுன்னு சொல்றீங்களே, நாங்கள் எந்த நியாயத்தில் நாங்கள் வெளியேற முடியும்? மேகமலை புலிகள் காப்பக விவகாரத்தில் தமிழக அரசு இந்த மலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.